ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரியல் இம்ப்ரூவ் த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 32 அண்ட் 33 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 31 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்ட்டிங் சீன்ல அந்த சின்ன பையனை தான் காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான், அங்கே ஒரு காய்கறி மெர்ச்சன்ட் இருக்காப்புல. அவர்கிட்ட அந்த போர்ஷனை விற்க ட்ரை பண்ணுவான். ஏற்கனவே அந்த காய்கறி மெர்ச்சன்ட் இவன்ட்டு ஒரு போர்ஷன் வாங்கியிருப்பாப்புல. ஸோ அவர் வந்து காண்டாயிட்டு சொல்கிறாரு, ஏற்கனவே நீ கொடுத்த போர்ஷனை வாங்கினேன்டா, அந்த போர்ஷனை தூக்கி ஆப்பிள் மேலே எல்லாம் தெரிச்சேன். அது ரொம்ப நாள் வரும்னு சொன்னியாடா, ஆனால் அடுத்த நாள் எல்லாம் கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டுருக்காரு. இந்த நேரத்தில் அருமாண்ட் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், சார் அது வந்துட்டு என்னன்னா சாஃப்டான ஃப்ரூட் மேலெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது, ரொம்ப ஹார்டான ஃப்ரூட் மேலே தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, உன்னால் ஒரு ஒரு தடவையும் நான் ஆப்பிள்லாம் இழந்துட்டு இருக்க முடியாது, கிளம்புடா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வாட்டி நான் சொல்கிறத கேளுங்க, இது வாட்டி இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டுருக்கான். ஒரு ஒரு வாட்டிலாம் காசு ஏமாற முடியாதுடா, கிளம்புடா காற்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெர்ஜனை தான் அமுச்சு விட்டுறாரு. நம்மளால் நினச்சிட்டு இருக்கான், ஏன்னா ஒருத்தன் கூட நம்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாப்புல அந்த சின்ன பையன். இதுக்கப்புறம் நம்ம மெய்டு வந்து பார்க்குறாப்புல, எதுக்கு நம்ம யங் மாஸ்டர் ரெயின் வந்துட்டு இந்த சின்ன பையன் மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்காரு, அந்த ரேஞ்சுக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் தெரியலையே, பார்க்க மொக்கையாக தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாரி மெய்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நம்மளால் நினச்சிட்டு இருக்கான், என்னடா எவனை நம்ப மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி தான் நான் எப்போ பொழப்பு தளப்பு நடத்துறது அப்படிங்கிற மாதிரி அவனும் மனசில் நினச்சிட்டு இருக்காப்புல. இந்த டயத்தில் தான் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இதேமாரி உன்னோட போர்ஷன் மேலே நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், ஸோ அதை என்னென்னு காமிப்பா அப்படின்னு கேட்கும்போது, நான் கன்ஃபார்ம் காமிக்கிறேங்க, இதுக்காக தான் இந்த ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன், யாராவது வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு, ஃபைனலாக நீங்கள் வந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த போர்ஷன்லாம் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அதேமாரி பார்த்தீங்கன்னா சில எஃபெக்டிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ கேட்குறான், உன்னை இதுக்கு முன்னாடி நான் ஐஸ்லேண்ட் சிட்டியில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், ஆமாங்க நான் முதல்ல என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட பேர் அர்மண்ட், நான் ஒரு அல்கெமிஸ்ட், ரொம்ப ரேராக தான் இந்த டவுனுக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஓ நீ ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். ஆமாங்க, சரி இந்த போர்ஷன்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அர்மண்ட்டை சொல்கிறாப்புல. இந்த இடத்துல மெய்டு வந்து சொல்லிட்டுருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அல்கெமிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏமாத்துறவங்க தான், முக்கால்வாசி ஏமாற்றுவாங்க, இவனை பார்த்தாலும் சின்ன பையன் மாதிரி இருக்குது, கன்ஃபார்ம் நம்மளை ஏமாற்றிடுவான் அப்படிங்கிற மாதிரி மெய்டு சொல்கிறாங்க. கவலைப்படாத, என்ன யாரால ஏமாற்ற முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, சரி அவர் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மெய்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த ஹீரோ கேட்குறான், ஆமாம் இவ்வளோ போர்ஷன் வச்சிருக்கியே, இதை என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கேட்குறான். அவனும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா இது நைட் டயத்தில் பார்த்தீங்கன்னா மிளிர வைக்கும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அழகாக காமிக்கும், இதை குடிச்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம், இதை குடிச்சிங்கன்னா போதும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஆள் வந்துட்டு சொல்லிட்டுருக்கான். ஹீரோக்கு இது எதையுமே பிடிக்கல, என்னடா அது எல்லாம் டம்மியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். என்ன தைரியம் தான் என்னோடய போர்ஷனை டம்மின்னு சொல்லியிருப்பேன், இதெல்லாம் எவ்வளோ ரேரான தெரியுமா, ஏன்ட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்மண்ட் வந்து சொல்லிட்டுருக்கான். நம்ம மெய்ட் வந்து காண்டாகிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் யங் மாஸ்டர் எடுத்துகிட்டு நீ பேசுவ அப்படின்னு சொல்லும்போது நம்ம அர்மண்ட் வந்து கேட்குறான், ஆமாம் உங்கள் மெய்டு எதுக்கு எடுத்தாலும் காண்டாகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை நீ கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்போ சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த கோல்டன் கலரில் ஒரு போர்ஷன் காமிச்சில, அது சிங்க் சல்ஃபேட்டையும் பெர்லியம் ப்ராஸ்பெரிட்டியும் தான் நீ கலந்துருக்கணும். ஸோ அது 2ம் கலந்தா தான் பார்த்தீங்கன்னா, இந்தமாரி மிளற வைக்கக்கூடிய தன்மை வரும். ஆனால் என்ன அது கொஞ்சம் டாக்ஸின் ஆச்சப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஆமாம் என்னோட ரெசிபி உனக்கு எப்படி தெரியும்? இந்த வேர்ல்டில் இது எனக்கு மட்டும் தான் தெரியும், ஏன்னா இதை நான் தான் கிரியேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டுருக்கான். இது ரெசிபியா? என்னப்பா காமெடி பண்ணிட்டுருக்குற? சரி நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேனே, இதேமாரி பார்த்தீங்கன்னா நீ இதை கலக்காத, வேறு எது கூட கலந்துரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறப்ப நம்ம அர்மண்ட் சொல்கிறான், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் கெமிஸ்ட்ரி மூலியமாக எனக்கு தெரியும். அதாவது நீங்கள் அல்கெமின்னு சொல்கிறீங்களே, அதை தான் நான் கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறேன், ஆனால் கெமிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, நம்பாலும் சொல்கிறான், என்ன தைரியம் இருந்தால் கதை கட்டிகிட்டு இருப்ப, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, எனக்கு தெரிஞ்சவரை என்னோட நோட்ஸை நீ திருடி இருக்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், சரிப்பா நான் நோட்ஸ் எல்லாம் திருட கிடையாது, இதேமாரி அல்கமிங்கிறது ரொம்ப காமெடியாக இருக்குது இந்த உலகத்தில், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெட்டர் பொசிஷனை உனக்கு இதை ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு அவன் நம்பவே மாட்டேங்கிறான், ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடுற அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ சொல்கிறான், அர்மாண்டோ நீ புரிஞ்சுக்க, உனக்கு நான் ஒரு நல்ல சான்ஸ் தரேன், இந்த அல்கமி எப்படி பண்ணணும், எப்படி கற்றுக்கணும், எனக்கு நீ லாயலாக இருந்தீன்னா நான் இதெல்லாம் உனக்கு கற்று தர்றேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கே நான் முதல்ல லாயலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த இடத்துல மெய்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இவர் யாருன்னு உனக்கு தெரியல, இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்லேண்ட் சிட்டியோட நியூ லார்டு, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கரடோல் எம்பரத்தருடைய டியூக்கோடைய செகண்ட் சன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓ நீ தான் அந்த ஆளா அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்மாண்டோ வந்துட்டு அங்கே இருக்கவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். என்னன்னு தெரியல, அர்மாண்டோவுக்கு நோபல்னாலே சுத்தமாக பிடிக்கல. இந்த இடத்துல ஹீரோ வந்து கேட்குறான், ஆமாம் எதுக்கு நீ இப்படி பண்ணுற, நான் நோபல் தெரிஞ்சவொடனே எதுக்கு நீ மொத்தமாக மாறிட்ட அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹீரோ கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்கிறான், எனக்கு நோபல்னாலே சுத்தமாக பிடிக்காது, நான் ஒரு நாய்க்கு கீழே கூட வேலையை பார்ப்பேன், ஆனால் நோபலுக்கு கீழே நான் வேலை பார்க்க மாட்டேன், ஏன்னா நோபல் ரொம்ப கேவலமானவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இந்த டயத்தில் நம்ம மெய்டு வந்து கடுப்பாயிட்டு சொல்கிறாங்க, ஒழுங்க மரியாதையை மன்னிப்பு கேளு, இல்லைன்னா அவனை கொலை பண்ணிடும்டா அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. சரி கொன்று தான் பாரு, இதான் நோபலோட பிரச்சனையே, நாங்கள் உங்களுக்கு கீழே வரலன்னா கொள்ளுடுவீங்க, இதெல்லாம் ஒரு கேவலமான பொழப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்கான். இந்த டயத்தில் ஹீரோ வந்து சொல்கிறான், மெய்டு கொஞ்ச
நிறுத்து. நம்ம எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, இப்போ ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான். "அர்மாண்டோ, நீ மத்த நோபல் மாரி என்ன நெனச்சிட்டு இருக்க. மத்த நோபல் உன்னை கஷ்டப்படுத்துன மாரி நான் உன்ன கஷ்டப்படுத்த மாட்டேன். ஸோ நீ அத புரிஞ்சுக்க" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான். "உனக்கு நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் கத்து தர்றேன். இந்த உலகத்திலேயே சிறந்தவனா உன்னைய மாத்துறேன்." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான். "ஆமா, நீ எதுக்கு என்னைய மாத்தணும்?" அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்குறான். "நீ வந்து ரொம்ப டேலண்டான பையன். இந்த ஐஸ்லேண்ட் சிட்டில இருந்துகிட்டு நீ உன்னோட பழைய அல்கெமிஸ்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருந்தீன்னா, வாழ்க்கை முழுக்க வேஸ்ட்டு தான்." அப்படிங்கிற மாரி ஹீரோ கட் அண்ட் ரைட்டா பேச ஆரம்பிக்கிறான். இத கேட்டு அவனுக்கும் ரொம்ப காண்டாக ஆரம்பிக்குது. "என்ன தைரியம் இருந்தா என்னைய கேவலப்படுத்தியிருப்ப. இதான்டா நோபலே எனக்கு பிடிக்கிறதில்ல. நோபல் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? எங்களை கேவலமா ட்ரீட் பண்ணுவீங்க. நாங்க எதுவும் பண்ணலனா என்னை கொலை பண்ணிருவீங்க." அப்படிங்கிற மாரி அவன் வந்து சொல்லிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அவனோட லாயல்ட்டி பார்த்தீங்கன்னா 50லேருந்து 32ஆ மாறிடுச்சு. என்னடா போக போக லாயல்ட்டி குறைஞ்சிட்டே இருக்கு. நம்ப தப்பா இது சொல்லிட்டோமோ அப்படிங்கிற மாரி ஹீரோ புரிஞ்சுக்கிறான். "ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்க. நான் என்னைக்கும் நோபலுக்கு கீழ வேலை செய்ய மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணு வருது. சின்ன பொண்ணு வந்துட்டு சொல்லுது, "அர்மாண்டோ, உங்கள பார்த்தே ரொம்ப நாளாச்சே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டி பிடிக்கலான்னு வர்றாங்க. அந்த டயத்துல அர்மாண்டோ சொல்றான், "இங்க ரொம்ப கேவலமான நோபல்லாம் இருக்காங்க. வா நம்ம ஓடி போயிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா நோபல்னாலே ரொம்ப கெட்டவங்க அப்படிங்கிற மாரி அந்த சின்ன பொண்ணுகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பொண்ணு வந்து சொல்லுது, "ஏய் பிரதர் ரெயின், நீங்க எங்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "ஆமா, உன்னைய எனக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி ஹீரோ கேட்குறான். தெரியும் தெரியும். இதேமாரி எங்க அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பல நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. எங்க அப்பா இப்போ வந்து கேசினோல போய் விளையாடிட்டு இருப்பாரு. ஆனா எல்லாத்தையும் மாத்துனது நீங்க தான்." அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. "ஓ, உங்க அப்பாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் டேம்ல தான் ஒர்க் பண்றாங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்குறான். "ஆமா, எங்க அப்பா அதில தான் ஒர்க் பண்றாரு. இப்ப எங்க ஃபேமிலி ரொம்ப நல்ல நிலைமைக்கு வந்துட்டு." அப்படிங்கிற மாரிலாம் அந்த பொண்ணு சொல்றாங்க. இந்த நேரத்தில ஆர்மாண்டோ வந்து சொல்லிட்டு இருக்கான், "என்ன தைரியம் இருந்தா இந்த சின்ன பொண்ணையும் நீங்க மிரட்டி இப்படி ஏமாத்தியிருப்பீங்க." அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த டயத்தில ஹீரோ வந்துட்டு கேட்குறான், "நீ எப்படி அதுக்குள்ள இத கன்க்ளூட் பண்ண? இதேமாரி நாங்க உங்களுக்கு நல்லது தான் பண்ணிட்டுருக்கோம்." அப்படிங்கிற மாரி ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். அந்த டயத்தில ஆர்மாண்டோ வந்து சொல்றான், "இங்க பாரு, இந்த சின்ன பொண்ணோட ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெரியல. எந்த நோபல் பொண்ணாவது இந்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டிருப்பாங்களா? இதேமாரி காமனர்னாலே இந்த மாரி ட்ரெஸ் தான் போட்டிருக்கணும். அப்படிங்கிற மாரி தான் நீங்க விதிச்சிருக்கீங்க." அப்படிங்கிற மாரி அர்மாண்டோ கரெக்ட்டா தான் பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்தில மெய்டு வந்து சொல்றாங்க, "எங்க லார்டு வந்துட்டு ஃபுட் பிரச்சனை தீர்த்திருக்காரு. மக்கள் கஷ்டத்த தீர்த்திருக்காரு. கெசினோவ மூடியிருக்காரு. வார 2 வாட்டி தடுத்திருக்காரு. இன்டர்னல் பிரச்சனைய தீர்த்திருக்காரு. ஸோ இவ்வளையும் பண்ணது பார்த்தீங்கன்னா எங்க லார்டு தான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மெய்டு சப்போர்ட்டுக்கு வர்றாங்க. இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு சொன்னேன்ல, அந்த சின்ன பொண்ணு இதே தான் சொல்றாங்க. "யங் மாஸ்டர் ரெயின் வந்துட்டு ரொம்ப நல்லவரு, வல்லவரு, நாலும் தெரிஞ்சவரு. அவர் இருக்கனால தான் நாங்க இவ்வளோ நல்லா இருக்கிறோம். எங்களுக்கு ஃபுட் கிடைக்குது." அப்படிங்கிற மாரிலாம் அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த நேரத்தில அர்மாண்டோக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா சின்ன பொண்ணு அவங்க சைட்ல போயிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். "அர்மாண்டோ, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட்டு தான். நோபல் நல்ல ட்ரெஸ்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. காமனர் வந்துட்டு ரொம்ப மோசமான ட்ரெஸ்ஸா பண்ணிட்டுருக்காங்க. ஆனா லைட் இண்டஸ்ட்ரி வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒரே மாரி ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதாவது நோபலும் பார்த்தீங்கன்னா, நோபலுக்கு ஈக்குவலா இந்த காமனர்ஸும் எல்லாரும் ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதுக்கு லைட் இண்டஸ்ட்ரி வளரணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். இந்த நேரத்தில அர்மாண்டோ சொல்றான், "லைட் இண்டஸ்ட்ரியோ என்னவோ அத பத்திலாம் எனக்கு ஐடியாவே கிடையாது. என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது வளர்ந்தாலும் நோபல்ஸ் மட்டும் தான் நல்லா இருப்பீங்க." அப்படின்னு நம்மளோட அர்மாண்டோ வந்துட்டு பேசிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு இருந்துச்சுல்ல, அந்த சின்ன பொண்ணு கத்த ஆரம்பிக்குது. "அர்மாண்டோ, நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. ரெயின் ரொம்ப நல்லவரு." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "சரி, நீ ஏகப்பட்டத பேசிட்டு இரு. நோபல் என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லவங்க கிடையாது. ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க." அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்ப கிளம்பிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு புரியல. நோபல் அப்படி என்ன பிரச்சனை பண்ணாங்கன்னே தெரியலையே. இவன் இவ்வளோ மோசமா நம்மள்ட்ட நடந்துக்கிறானே. அதுக்காக இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்னால விட முடியாது. இவன அளவுக்கு புத்திசாலியால வேற எவனையும் இந்த ஊர்ல பார்க்க முடியல. ஸோ இவன நம்மளுக்கு கீழ வர வைக்கணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ பார்த்தீங்கன்னா, அங்கேயே மயங்கி விழுந்துடுறாப்புல. எதுக்காக மயங்கி விழுறான்னு பார்த்தீங்கன்னா, 3 நாளா ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டே எடுக்கல. ஸோ அதனால தான். இதுக்கப்புறம் மெய்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. "நீங்க 3 நாளா வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கல. ஸோ அதனால தான் மயங்கி விழுந்தீங்க." அப்படிங்கிற மாரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ வந்து கேட்குறான், "நான் ஃபைனலா எந்திரிச்சிட்டேன்." அப்படின்னு அவன் ஜாலியா சொல்லிட்டுருக்கான். "இதே மாரி பண்ண மாட்டேன். ஃபியூச்சர்ல இது மாரி நடக்காது. நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்குறேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டுருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெய்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோ இல்லைன்னா இந்த ஐலேண்ட் சிட்டி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ நீங்க ப்ராப்பரா ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு வந்தோனே அர்மாண்டோ பத்தி கேட்குறான். "ஆமா, அவன் என்ன ஆயிட்டான்? அவன் வந்தானா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. நம்ம மெய்ட் வந்து சொல்றாங்க, "ஆமா, நீங்க மயங்கி விழுந்த உடனே அர்மாண்டோ வந்தான். வந்துட்டு இந்த பேலஸ் வரையும் வந்தான். ஆனா பேலஸ்க்கு உள்ள வரையும் வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2, 3 மெடிசன்லாம் குடுத்தான். ஸோ அதையும் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து கேட்குறான், "அந்த மெடிசனால தான் நான் சீக்கிரம் வேக்கப் ஆனனா?" அப்படின்னு கேட்குறான். "இல்ல, இல்ல. நான் இதுக்காகவே பிரத்யேகமா ஒரு நல்ல டாக்டர் இந்த ஊர்லயே புடிச்சேன். ஸோ அவங்கள வச்சு தான் உங்கள க்யூர் பண்ணேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. ஹீரோ வந்துட்டு கேட்குறான், "சரி, அந்த மெடிசன்லாம் எனக்கு
எடுத்துகிட்டு வா, நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மெய்டும் சொல்கிறாங்க, சரி ஓகே நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஹீரோ அதை ஸ்மெல் பண்ணி பார்த்த உடனே டக்குன்னு குடிச்சிட்றான். இந்த இடத்துல மெய்டு வந்து கேட்குறாங்க, அது யாருன்னு தெரியாது, அவன் நம்மளுக்கு பழக்கப்பட்டவன் கூட கிடையாது, அவன் பாய்சன் கலந்துருக்கல, நீங்கள் அவசரப்பட்டு குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. குடி மெய்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அவனை பார்த்தா எனக்கு ஜீனியஸ் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ சொல்கிறான், அவன் டேலண்ட் கிடையாது ஆனால் ரொம்ப ரேட் ஜீனியஸ், ஸோ அவனை மாதிரி ஆட்கள்லாம் என்னால் பார்க்க முடியாது, எப்படியாவது நான் அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் அர்மாண்டோட ஹவுஸை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. நம்ம அர்மாண்ட் வந்து மனசில் நினச்சிட்டு இருக்கான், என்னைக்கும் உங்களுக்கு நடந்ததை நான் மறக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்மாண்டோ சொல்லிட்டு இருக்காப்புல. இதான் பார்த்தீங்கன்னா அர்மாண்டோட மிகப்பெரிய ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. இதை நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதோட இந்த சாப்டரை முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.